அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். இந்த கடகராசியில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசியில் சுக்கிர பகவான் வருவார். 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் வருவார். ஏற்கனவே புதன் அங்கே இருக்கார். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சூரியன், சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையை செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுலேயும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு வர்றது உங்களுக்கு மிகப்பெரிய பலம், தைரியம், தன்னம்பிக்கை. ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டம சனி இருக்குது. அஷ்டம சனி இருக்குங்கிறதுக்காக பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. இந்த 3 முக்கோட்டு கிரகங்களும் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கும். ஸோ அப்படி இருந்தாலே லைஃப்பில் இது வரைக்கும் எனக்கு மேரேஜ் நடக்கலை, திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு, அல்லது இது வரைக்கும் திருமணம் தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு திருமணத்துக்கான சோர்ஸஸ் நிறைய இருக்குது. அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், முடிவான விஷயங்கள் நல்லதாகவே உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் பணம் தங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதற்கான செலவினங்கள் உங்களுக்கு நிறையவே இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி நல்ல இடத்துல இருக்கார், உங்கள் ராசியிலே இருக்கார். எல்லா காரியத்திலையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே பேசிக்கலி ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நமக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கும் பொழுது நம்ம வேலையும் வேகமாக, ஃபாஸ்ட்டாக, குயிக்காக பண்ணணும். புதன் அப்படின்னாலே ஃபாஸ்ட் அண்ட் குயிக்குன்னு அர்த்தம். அவர் உங்கள் 3ஆம் அதிபதியாக இருக்கார். ஆக எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மூவ் ஆகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சக்ஸஸ் பண்ணுவீங்க. தான் இந்த மாதத்தில் உங்களுக்கான பலன். லைஃப்பில் உங்களுடைய எய்ம் என்ன, கோல் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது, அந்த அச்சீவ்மெண்ட்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிறதுல தான் இந்த மாதம் உங்களுடைய லைஃப் இருக்குது. ஆக உங்களுக்கான எய்ம் என்னவோ அதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ட்ராவல் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது. இந்த மாதத்தில் நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம், அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்காக செலவு பண்ணுவீங்க. இதெல்லாமே இருக்குது. எல்லா விதமான உறவுகளையும் பலப்படுத்துங்க. இதுவும் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏதாவது சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய துறைகளில் சுமாரான வருமானங்கள் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, கல்வி நல்லா இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ இந்த மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் முழுமையாக அம்மாவுடைய அன்புக்கு நீங்கள் பாத்திரமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க, அல்லது ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்குறீங்க, கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு உங்களுக்கு அதிலிருந்து வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு புகழ், அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். தொண்டர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இந்த மாதத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக யாருக்கெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. குழந்தைக்காக யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்களோ உங்களுடைய ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகி நல்லது நடக்கும்.
அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. நீங்கள் ஏதாவது உங்கள் மதத்தின் மேல் பற்று, ஈடுபாடு இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கடனுடைய தன்மை பெரிய லெவலில் குறையும். ஏதோ ஒரு விதத்தில் அல்லது குறைவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். கடன் மட்டுமல்ல, பெரிய கிரானிக்காக உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்குது, நோய் இருக்குங்கிறவங்களுக்கும் அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்கும், வேலை வாய்ப்புகள், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் வேலையில் இருக்கான்னா நல்லா இருக்குது. யாரெல்லாம் வேலையில், நீங்கள் வேலைன்னா நீங்கள் தனியார் கம்பெனியில் இருக்கலாம், கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், எனி ரெப்யூட்டட் கன்சர்னில் இருக்கலாம். உங்களுக்கான வேலை வாய்ப்புகள், உங்களுடைய ஜாபில், உங்களுடைய கரியரில் நீங்கள் பெரிய லெவலில் முன்னேற்றத்தை அடைவீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலையில் சக்ஸஸ்ஃபுல் இருக்குது. கடந்த காலங்களில் உங்களுக்கு வேலையில் பிரச்சனைகள் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதம் அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ வேலையின் நிமித்தமான முன்னேற்றம், அதில் ஒர்க் ப்ரெஷர் குறைஞ்சு நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் வேலை உண்டு. வேலையை விட்டுட்டு வந்தவங்களுக்கும் வேலை ஏற்பாடு பண்ணுங்கள், கண்டிப்பாக இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் வேலைக்கு வேலை தேடுறீங்க, வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறீங்க, உங்களுடைய ப்ரொஃபஷனை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு அதுக்கான கிரக நிலைகள் நல்லா இருக்குது. அதோடு நீங்கள் யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஆன்சைட்டில் உலகம் முழுவதும் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஆனாலும் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதம் அதெல்லாமே வருவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக இருக்குது. நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இந்த மாதம் அமைவார்கள். இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய மன வாழ்க்கை நல்லா இருக்குது. கணவன் அல்லது மனைவியின் மூலமாக உங்களுக்கு பொருள் வரவு, தன வரவு இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு முன்னோருடைய சொத்துக்கள் எதுவும் வரல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சல் ப்ராப்பர்ட்டி, அன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டியின் மூலமாக பொருள் வரவோ நகை வரவோ கண்டிப்பாக இருக்குது. அது இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது பென்ஷன் பணம் எதுவும் வரல, அல்லது ஏதாவது பிஎஃப் பணம் வராமல் இருக்குது, கிராஜுவேட்டி பணம் வரல, இன்சூரன்ஸ் பணங்கள் வரல, டிவிடெண்ட் பணம் எதுவும் வராமல் இருக்குது, எல்லாமே அரியர்ஸில் இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பணங்கள் எல்லாம் ஏதோ ஒரு ரூபத்தில் வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், அடைக்கி வாசிங்க. இது ரொம்ப முக்கியம். பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். எல்லாமே லாபம் அடைகிற மாதிரியான ஒரு தோற்றம் சுமாராக தான் உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் குரு பகவானும் செவ்வாயும் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் அரசாங்கத்தால் எதாவது காரியம் ஆகணுன்னா நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்கள், அதுலேயும் அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் இது எல்லாம் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதரர் அல்லது சகோதரிகளாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பைரவருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் நீங்கள் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்களில் சக்கரத்தாழ்வார் எல்லா ஸ்தலங்கள்லையும் இருப்பார். ஆனால் நரசிம்மருடைய வழிபாடும் சக்கரத்தாழ்வாரையும் பெரிய லெவலில் தரிசனம் பண்ணுங்கள். இது இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை அவர் கொடுப்பார். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் எங்கேயாவது சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருந்து அடிக்கடி போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.